ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரையும் பிரபஞ்சம் ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு பேபி பிறந்த குழந்தைக்கான ஒரு குட்டி செருப்பு மாதிரி உடல் என்னென்று பின்னுண்டு பார்ப்போம். இது நான் 4 மில்லிமீட்டர் கம்பியால் பின்னிருக்கிறேன். இதே நீங்கள் கீட்டைக்காக பயன்படுத்த போறீங்கன்னா இதை விட குறைஞ்ச 2 மில்லிமீட்டர் கம்பி 1 மில்லிமீட்டர் கம்பி அதால் பின்னிங்கன்னா ஆக குட்டியாக வர நீங்கள் இதை கீட்டைக்காக யூஸ் பண்ணலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ இதை என்னென்று பின்னுண்டு பார்ப்போம். அதுக்கு முன்னே எனக்கு சின்ன ஒரு ஆர்வம். அநேகமாக இந்த தையல் வேலை, பின்னல், கேக் ஐட்டங்கள், அப்படி கலை சம்பந்தமான விஷயங்கள் செய்கிற வேண்டிய கையில் இப்படி ஒரு மச்சம் இருக்குண்டு ஒரு இதில் பார்த்தேன்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு இப்படி இருக்குண்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இது என்ன பின்னு பார்ப்போம். இப்போ நான் 2 கலர் நூல் எடுத்து வச்சுக்கிறேன். வெள்ளையும் லைட் ப்ளூலையும் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் பின்னலாம். இது ஒரு போய் பிறந்த என்னுடைய மருமகனுக்கு பிறக்கப்புற மருமகனுக்கு பின்னுறேன். ஓகே, இப்போ முதல் நான் ப்ளூ கலரில் இந்த உள்பக்கம் பின்ன போகிறேன். என்னென்று பின்னு பார்ப்போம். வழக்கம் போல் முடிச்சு போட்டுட்டு இப்போ முடிச்சு போட்டுட்டேன். இப்போ 10 செயின் பின்ன போனோம். 1 2 3 4 5 6 7 8 9 இப்போ 10 செயின் பின்னிட்டேன். 10 செயின் பின்னிட்டு இப்போ இப்படி சுற்றி எடுத்து கொண்டை விட்டு முதலாவது விட்டு ரெண்டாவதுக்குள்ள டபுள் க்ரோஸை பின்னப்போம். ரெண்டாவது செயினுக்குள்ள டபுள் க்ரோஸை பின்னிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா மேலதிகமாக இன்னும் 2 டபுள் க்ரோஸை பின்னப்போம். 1 2, அதாவது டோட்டல் 3 டபுள் க்ரோஸ் இதுக்கு பின்னிருக்கேன் செயினையும் சேர்த்து. இனி 8 டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். ஒவ்வொன்று படி 8 டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். 1 2 3 4 5 6 7 8. கடைசிக்கு இப்போ நான் 7 டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். 1 2 3 4 5 6 7. இப்போ 7 டபுள் க்ரோஸை பின்னிட்டேன். இனி இங்கால 6 டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். ஒவ்வொன்றுக்கு ஒன்று படி 6 டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். 1 2 3 4 5 6 டபுள் க்ரோஸை பின்னிட்டேன்.
6 எக்ஸ்ட்ரா 1 7 டபுள் க்ரோஸ் அப்படின்ற சாரி 7 டபுள் க்ரோஸு. இப்போ வந்து இந்த நடுவுக்குள்ள வந்து அந்த இந்த 3 டபுள் க்ரோஸை முதல் பின்னின அதுக்குள்ள வந்து இப்போ அதுக்குள்ள வந்து நான் 3 டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். 1 2 3 டபுள் க்ரோஸை பின்னி போட்டு முதல் பின்னின செயினுக்குள்ள கொண்டு வந்து ரெண்டாவது செயினுக்குள்ள கொண்டு வந்து சரி ரெண்டாவது செயினுக்குள்ள கொண்டு வந்து ஸ்லிப் நாட் போட்டுட்டு 2 செயின் பின்னிட்டு இந்த 3 தடவை வந்து 2 டபுள் க்ரோஸ் என்ன 1 2 செயின் அதுக்குள்ள என்ன ஒரு டபுள் க்ரோஸ் பின்னினால இருக்கா 2 3 3 தடவை 2 டபுள் க்ரோஸ் பின்னிட்டேன். இப்போ வந்து 7 டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். 1 2 3 4 5 6 7 டபுள் க்ரோஸை பின்னிட்டேன். இப்போ 7 டபுள் க்ரோஸை பின்னிட்டு 5 தடவை 2 டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். அதாவது 10 வரும். 1க்கு 2 படி 5 தடவை 2 1 2ஆம் தடவை 2 5 தடவை 2 அதாவது 10 டபுள் க்ரோஸ் 3 4 அதுக்கு திரும்ப 5 தடவை 2 டபுள் க்ரோஸை பின்னிட்டேன். இப்போ 5 தடவை 2 டபுள் க்ரோஸை பின்ன நீ இங்கால 7 டபுள் க்ரோஸை தனி டபுள் க்ரோஸை என்ன பண்ணும் 1 தனித்தனி 2 3 4 5 6 இப்போ 7 பின்னிட்டேன். இனி 5 தடவை திருப்ப 2 டபுள் க்ரோஸை என்ன பண்ண 1 ஒரு தடவை சரி 2 தடவை 3 தடவை 4 தடவை 5 தடவை. இப்போ 5 தடவை 2 டபுள் க்ரோஸை பின்னிட்டேன். 1 2ஆவது செயினுக்கு வந்து முடிக்கிறேன். இப்படி எண்ணம் உண்டு நீங்கள் பின்னணும். இதே மாதிரியே என்னொன்று பின்னணும். இப்போ இது வந்து வலப்பக்க காலுக்குரியது. வலப்பக்க காலுக்கு ஒரே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பி நிற்கிது. இப்படி 2 பின்ன போகிறோம். நீங்கள் வெள்ளையில் பின்னலாம். இதே கலரில் 2 பின்னி 2ஐயும் சேர்த்து அப்புறம் ஒன்றா தைக்க போகிறோம். இப்போ இது வந்து வலப்பக்கத்து காலுக்குரியது. இப்போ வந்து இடப்பக்க காலுக்குரியதை என்னென்னு பின்னுறேன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மற்ற பக்க இடப்பக்க காலுக்குரியது. பார்த்தீங்கன்னா இது இந்த பக்கம் திரும்பி இருக்கு. இது
மற்ற பக்கம் திரும்பி இருக்கு. அப்போ இது ரெண்டு பின் ரெண்டு பார்ப்போம். நான் ரெண்டு பின்னி ஜாயின் பண்ணேன். அதே மாதிரி இடப்பக்க காலான ரெண்டு பின் ரெண்டு பார்ப்போம். வழக்கம் போல் நீங்கள் 10 செயின் பின்னி ரெண்டாவதுக்குள்ள இப்போ ஸ்டார்ட் அந்த முன் இது ஒரே மாதிரி தான் வரும். அதாவது 10 செயின் பின்னி ரெண்டாவதுக்கு 1 டபுள் குரோசே பின்னி சேர்த்து அதோட 2 டபுள் குரோசே பின்னி பிறகு 8 தனி டபுள் குரோசே பின்னிட்டு கடைசிக்கு 7 டபுள் குரோசே பின்னினாங்க. பிறகு திருப்ப 6 டபுள் குரோசே தனியாக பின்னி பிறகு கடைசியாக கொண்டு வந்து 3 டபுள் குரோசே கடைசிக்கு பின்னி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுனாங்க. முதல் வரி அப்படி அதே மாதிரி வரும். இப்போ ரெண்டாவது வரி வந்து 2 செயின் பின்னி போட்டு இப்போ நாங்கள் இந்த பக்கத்துக்கு பின்னி கொண்டு வந்ததை பின் பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துக்கு பின்ன போகிறோம். அதாவது முதல் ஸ்டார்ட்டுக்கு நாங்கள் என்னென்ன பின்னினாங்கண்டா இப்போ கடைசியில் வந்து 5 டபுள் குரோஸே 5 தரம் டபுள் குரோஸே பின்னினாங்க. 5 தரம் 2 டபுள் குரோஸே பின்பக்கத்தால் பார்க்க. அப்போ அதை பின்னணும். முதல் பின்னிக்க 3 தரம் 2 டபுள் குரோஸே பின்னினாங்க ரெண்டாவது வரைக்கு. இது மற்ற பக்கத்துக்கு நாங்கள் அப்படி அந்த முதல் பின்னினதை அப்படியே விட்டு பின்பக்கத்தால் பார்த்து பின்னி கொண்டு வரோம். பின்பக்கத்தால் அதாவது இப்போ வந்து 5 டபுள் குரோஸே பின்ன போகிறது. 2 தரம் 5 டபுள் 2 செயின் 1 டபுள் குரோஸே ஒரு தடவை 2 தரம் 2 டபுள் குரோஸே 2 தடவை 2 டபுள் குரோஸே 3 தடவை 2 டபுள் குரோஸே 4 தடவை 2 டபுள் குரோஸே 5 தடவை 2 டபுள் குரோஸே. இப்போ பின்னிட்டு இனி வந்து 7 டபுள் குரோஸே பின்ன போகிறேன். தனி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டபுள் குரோஸே 1 2 3 4 5 6 7. இப்போ 7 டபுள் குரோஸே பின்னிட்டேன். இனி 5 தடவை 2 டபுள் குரோஸே பின்ன போகிறேன். 5 தடவை 2 அதாவது 10 டபுள் குரோஸே வரும். ஒருக்கா 2 தரம் 3 தரம் 2 தரம் 3 தரம் 4 தரம் 5 தரம். இப்போ 5 தரம் 2 டபுள் குரோஸே பின்னிட்டேன். இனி 7 டபுள் குரோஸே பின்ன போகிறேன். 1 ஒன்றுக்கு ஒன்று படி 2 3 4 5 6 7. இப்போ 7 டபுள் குரோஸே பின்னிட்டேன். இனி 3 தடவை 2 டபுள் குரோஸே பின்ன போகணும். அப்போ இதுக்கு 2 டபுள் குரோஸே வரப்போகுது. 1 2 1 2 1 2 ரெண்டாவது கொண்டு வந்து முடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற பக்கத்துக்குரிய இப்போ இவர் இங்கே பார்க்க இவர் இங்கே பார்க்க இதே மாதிரி நான் 2 பின்னி வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த 2 பின்னியாச்சு. இப்போ வந்து ப்ளூ கலரில் வந்து முதல்ல இதை பின்னப்போ இது என்னென்று பின்னுறான்னு பார்ப்போம். தனியாக ப்ளூ கலரை மட்டும் முதல்ல எடுத்து எது மேல் பக்கத்தான் எது கீழ் பக்கத்தான் வந்து தெரியணும். இது மேல் பக்கத்தான் இதுதான் அப்போ கீழ் பக்கத்தான். இப்படி 2 மடித்து வச்சுக்கொண்டு
இது நடுப்பக்கம், அதாவது குதி பக்கத்துக்கு இந்த பின்பக்கத்துக்கு நடுப்பக்கத்துல இருந்து 1 2 3 4 5 6 7 இந்த 7வதுல இருந்து இந்த வெள்ளை நூலால இந்த இது பின்னப்போம் பின்பக்கம் முடிச்சு போட்டுட்டு ஒன்று 2 செயின் பின்னி ஒவ்வொன்றுக்கு இதே நேருக்கு கொண்டு வந்து முடிக்கப்போம். 1 2 டபுள் க்ரோஸு, 1 2 செயினை விட்டு 2 13 டபுள் க்ரோஸை பின்ன போகணும். இந்த 2 செயினை விட்டு 1 2 3 4 5 6 சாரி நான் மேல் பக்கத்துக்கு பின்னாலும் 2 இந்த செயின் மேல் பக்கத்துக்கு பின்னணும். அதாவது இப்படி 2 செயின் அதில் மேல் பக்கத்துக்கு இந்த செயின் மேல் பக்கத்துக்கு தான் பின்னணும். 2 பார்த்தீங்கன்னா இது இங்கே 2க்கு முடிய அளவுக்கு 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 சரி 13 இதே நேருக்கு வரணும். 13 டபுள் க்ரோஸை பின்னணும். 2 செயினை சேர்த்து 13 டபுள் க்ரோஸை பின்னியாது 2 செயின் பின்னி திருப்ப எல்லாத்துக்குள்ளேயும் 1 டபுள் க்ரோஸை பின்னணும். இது பின்னுற ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நான் 8 செயின் பின்னுவேன். 1 2 3 4 5 6 7 8 செயின் பின்னிட்டு இப்போ இதில் இதில் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கணும் மேல் பக்கத்துக்கு அதே மாதிரி ஒரு டபுள் க்ரோஸைக்கு எடுக்கிற மாதிரி எடுத்து இதுண்ட மேல் பக்கத்துக்கு கொண்டு நடுவில் உங்களுக்கு செருப்பு வந்தால் இப்படி செருப்புக்கு எப்படி வருமோ அதே மாதிரி இப்படி டபுள் க்ரோஸை பின்னிட்டு திருப்ப 1 2 3 4 5 6 7 8 செயின் பின்னி கொண்டு இதில் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணி போட்டு கட் பண்ண போகிறோம். இப்போ ஜாயின் பண்ணின அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வடிவாக அழகாக இருக்குது. இப்போ இதை நீண்ட பின்பக்கத்தோட இதை இதோட சேர்த்து இதே மாதிரி ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ அதே நேருக்கு இப்படி இதுக்குள்ளால இப்படி நேரை வச்சு இதே நேருக்கு இதை இதுக்குள்ளால எடுத்து 1 செயின் பின்னி போட்டு இது இப்படி பின்பக்கத்தால் வடமையாக இந்த பக்கம் பின்னி கொண்டு போவோம். இதை பின்பக்கத்தால் நேர கொடுத்து பின்ன போகிறோம். இதுக்கு ரெண்டும் நேர கொடுத்து பின்னணும். இப்படி பின்பக்கத்தால் இதுக்குள்ள இப்படி நேர கொடுப்போமோ அதே மாதிரி இதுக்குள்ளையும்
இந்த ஜாயின் பண்ணின இடம் வந்தனாலே கொஞ்சம் டைட்டாக இருக்கு. இந்த பக்கம் செயினுக்குள்ளேயும் வெங்காய பக்கம் செயினுக்குள்ளேயும் இப்படி கொடுத்து ஸ்டார்டிங் என்னனாலே கொஞ்சம் ஜாயின் பண்ணின இடம் வந்தனாலே கொஞ்சம் டைட்டாக இருக்குது. மற்றபடி ஈஸியாக பின்னணும். ரொம்ப புரியுது. இப்படி பின்னணும். இப்படி பின் பக்கத்தால் கொடுத்து கொடுத்து இப்படி பின்னி கொண்டு போகணும். நேர அதே நேருக்கு கொடுக்கணும் பின்னுக்கு. இது பின்னுறது கொஞ்சம் ஈஸி. ஆனால் ஸ்டார்ட் பண்ணனாலே அதை முடிச்சிருந்தனாலே கொஞ்சம் டைட்டாக இருந்தது. மற்றபடி நீங்கள் அதே நேருக்கு இப்படி இந்த பக்கம் செயினுக்கும் இந்த பக்கம் செயினுக்கே சேமாக கொடுத்து ஒரே சார் கொடுத்து இப்படி பின்னணும். இப்போ சுத்த வர அப்படியே பின்னிட்டு காட்டுறேன். இதே இப்படி பின்னுற ஈஸி. அதை முடிச்சுகள் டைட்டுகள் இருக்க கொஞ்சம் ஸ்டார்டில் இறக்கிட்டு இப்போ இப்படியே சுத்தார பின்னிட்டு காட்டும். இந்த பின்பக்கம் எல்லா இடம் பின்னி கொண்டு அந்த ஸ்டார்டில் முடிக்கப்போம். இப்போ சுத்த வர பின்னி கொண்டு வந்துட்டு நம்ம கடைசியாக ஸ்டார்ட் பண்ண இருக்குல்ல கொண்டு வந்து முடிக்க போகிறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி நூல்களை உள்ளுக்கு இழுக்கிறதுக்கு மெல்லிய கம்பியை பயன்படுத்தினா சரி, மெல்லிய கம்பியை பயன்படுத்தினா ஈஸியாக கொழுவி எடுக்கலாம். அதுதான் மெல்லிய நூல். இப்போ பார்த்தீங்கன்னா சுத்த வர பின்னி கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான குட்டி பேபிக்குரிய சாண்டில் பின்னி முடிச்சாச்சு. நீங்கள் வெளியில் தெரிகிற நூல்களை உள்ளுக்கு செறிவிட்டு வெட்டி விட்டிங்கன்னா சரி. இவ்வளோ தான். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.